வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. கடந்த ஜூலை 26 மற்றும் 27 ஆகிய நாட்களில் தமிழகம் வந்த பிரதமர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வருகை தர இருக்கிறார். கடந்த ஜூலை 26ஆம் தேதி தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் 4800 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து 451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய தூத்துக்குடி விமான நிலையத்தினை திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி நிதி அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்து பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து திருச்சி சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து ஜூலை 27 நண்பகல் 12 மணிக்கு கங்கை கொண்ட சோழபுரம் சென்றார். அங்கு மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலும் வழிபாடு நடத்தினார். தமிழகத்தில் 2 நாள் சுற்றுப்பயணை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் டெல்லி திரும்பியிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தமிழகம் வர இருப்பதாக தகவல் ஆனது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வருகை தர இருக்கிறார். சிதம்பரத்தில் வருகை தரும் பொழுது அவர் நடராஜர் கோவிலுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் பொழுது அவர் அங்கு இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவார் எனவும், அதைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்து அறிவிப்பும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்வார் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போன்று செப்டம்பர் மாத இறுதியிலும் அவர் தமிழகம் வருகை தர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி உள்ளிட்ட 2 தலைவர்களும் அடுத்தடுத்து தமிழகம் வருகை தர இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் பல கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியாக மோடி அவர்களுடைய வருகை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக, தேமுதிக அதே போன்று மற்ற ஒரு சில சிறிய கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகளில் தற்பொழுது மோடி மற்றும் அமித்ஷா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். விரைவில் அது குறித்த தகவலும் வெளியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழக வருகை மற்ற கட்சிகளின் சார்பில் கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.